என்ன ராசமக்கா ஏதோ பாப்பா பாப்பாண்டு வேலிக்கு ரெண்டு புறவு தொன்னிக்கிற என்ன? ஓஹோ, எல்லா கல்லரும் முங்கி நிக்கிறீங்க. இந்த கருத்த சேவல காணையில வித்தாலும் 3000 ரூபாய் தேரும். என்ன மச்சான், இன்றைக்கு ராசமக்கா விட்ட இருந்தான் பானை வேற போக கூடாது உனக்கு. தம்பி வாத்தி, மேய போற கோழி கண்டும் திரும்பி வாரையில உன் மொட்டை கிரியன் தான் பிடிச்சி தின்றான். வந்தாரு குடிகள் வாடகை வீட்டிலிருந்து செய்கிற அநியாயம். என்னங்க உங்களை சொல்றோம் விளங்குது இல்லையே? நாங்கள் வெஜிடேரியன்ஸ் இல்ல சொல்றோம். சின்ன புள்ளி ஒரு நாளும் போய் சொல்லாது. தம்பி இங்க வானே, கூட அப்பா கோழி காய்ச்சி தாரவரே. ஈரல்ல சொதியும் வச்சு தாரவரே. எனக்கு ஈரல் ஜோயண்டா நல்ல விருப்பம். நீங்க ஓடி உள்ளுக்கு விளையாடுங்க, ஓடுங்க. பாத்திய சின்ன புள்ளியும் போய் சொல்லாது. நந்தையும் தெய்வமும் குணத்தால் ஒன்று. தம்பி வாத்தி, இதை தட்டி கேட்கறது யாரும் இல்லையே. அடியே ராசம், இதுல இருந்து போடாதடி கோசம். இவனால தாண்டியும் கோழிகளுக்கெல்லாம் நாசம். இவன் போடுறதோ பெரிய வேஷம், ஆனாலும் உங்கூட நான் நேசம். இந்த ஹோலியே நான் தான் பிடிச்சேன். நான் கோவிலுக்கு நேர்ந்து விட்ட சாவல திண்டியடா. இந்த ஹோலியே நெஞ்ச வருவான். இப்ப பயணத்தடே இல்லை, லாக்டவுன் டைம்ல உண்ட ஹோலியே நெஞ்ச வருவான். 3 கிலோ ரஜ்ஜி வருமாடா. என்ன கதைக்கிறீங்களா ஆண்டி? சட்டையும் தோலும் குடலும் கழிச்சா 2 கிலோ தானே தேறுது. முடியலோ கடவுளே, கள்ள கோழியை நெருத்து தின்ற கேடு கட்ட குடும்பமடா இது. இப்பதான் விளங்குது. போன மாதம் காணா போன குருட்டு கோழியை நீதான் பிடிச்சிருக்கிற. சும்மாவா நீ? கோழி குருடா இருந்தாலும் குழம்பு ருசி உனக்கு தெரியுமே. அதுதான்டா மச்சான் அந்த குருட்டு கோழி. அந்த 2 கிழமைக்கு முதல் இதோட எடுத்த மச்சி டேஸ்ட். ஓ, அந்த கோழி தாண்டா. அதே சூப்பர்டா, சூப்பர் 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 டேஸ்டா. நாங்க டொக்குடாவனுக்கு சம்பலிஞ்சோறும் தின்னோடுக்க, நீ உங்களுக்கு கள்ள கோழியும் கள்ளும் வேணும். இந்த வராசம் உண்ட கோழியை கட்டி வள, உண்ட கோழியை இந்த வளவுக்கு விடாத. பக்கத்து வீட்டு கோழிகள் இதுல இந்த வளவுக்குமே உனக்கு என்ன கள்ளெண்ணம் வருது? ஓமடா தம்பி, போன மாதம் டொக்டவுனுக்கு இந்த அடக்கோழியம் இவன் தாண்டா பிடிச்சவன். அடக்கோழியை பிடிச்ச நீ? அது மச்சான் அண்டைக்கு ஈர சாக்கு போட்டு பிடிச்சானடா. எடே போய் பொத்தி பிடிக்க, அதுதான் ரொம்ப கோழி சாகுக்கு. அடக்கோழி இந்த முட்டிகள் பாவம் இல்லை. அப்புறம் என்ன செய்யறது, விட்டு தான் அதே அண்டையை பொறிஞ்சு போட்டு டேவிலே போட்டேன். ஒரு மனம் குணம் மட்டும் இல்லை, சூப்பரா இருந்தது. சதப்பிடிப்பு கொஞ்சம் குறைவு தான், நல்ல டேஸ்ட். அடக்கோழியில டேவல் வேற. கள்ள கோழிகளை பிடிச்சு திண்டு போட்டு ஒவ்வொரு நாளும் குடும்பத்துல சட்டிகள் பானைகளால ஒவ்வொரு நாளும் சண்டை தான். கிளவி இஞ்சி காலை கொடுத்து நினைக்கிறேன். நான் ஒரு ஃபுட்பால் பிளேயர்னு தெரியாது. இந்த மனசுக்கு என்ன பாஸ்கெட் பால் பிளேயரோ? ஓ சரி, நீ கண்டுபிடிச்சிட்டா என்ன? நாங்கள் 2 பேரும் பிளேயர் உண்டு. நாங்கள் 2 பேரும் எறிஞ்செறிஞ்ச பானையால ப்ராக்டிஸ் பண்றோம். நாங்கள் மற்றவரை நம்பியரோ? அன்றைக்கு என்ன பந்தடி முடிஞ்ச நந்தோட்ட மோடின மணி. இனி லாக்டவுன் பயண கட்டுப்பாடு இருக்கிற நேரத்தில் உண்ட கோழி எந்த அளவுக்கு வரப்படாது. வந்தா வீண் பிரச்சனை வரும். கோழிகளுக்கு பயண கட்டுப்பாடோ? வந்தார் குடிகள். நீ இந்த கோழியை வளர்க்குற நேரம் 2-3 கிடாய் கோழியை வந்து வளர்க்கலாம் தானே. உனக்கு கோழி திண்டு அழுத்து போச்சடா. ஆண்டி, இனி இவரோட பிரச்சனையை கழிச்சு கொள்ளுங்க. எனக்கு அடுப்புல கோழி குழம்பு வேகுது, நான் போறேன்.